ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another கேம் பிளே வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைண்ட் கிராஃப்ட் சிங்கிள் பிளேயர் வேர்ல்டு தான். வாங்க நம்ம நம்மளோட மைண்ட்குள்ளே போய் நின்றுக்கலாம். ஏன்னா வெளியே நிறைய அப்டேட்லாம் இருக்கு. வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்த்தீங்கன்னா மல்டிபிளேயர் வந்து இப்போ டிசம்பர் 12லேருந்து திரும்ப ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்மளோட இன்னொருத்தர் யூடியூப் சகோதரர் நம்ம அரைஸ் லெவலப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் யூடியூப் சேனல் வந்து டிசம்பர் 12 தான் ஆரம்பிப்பார். அதனால நம்மளே அப்போவே வீடியோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஆரத்தை போட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம எஸ்எம்பியில் நம்மளும் காசு போட்டு ஒரு எஸ்எம்பி உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் நானும் இருப்பேன். அதே வந்து ஒரு இன்னொரு சீரீஸாக பார்க்கலாம். முதல்ல வந்து வாங்க இப்போ என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வீடியோக்கு. தேங்க்ஸ், இந்த சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இருங்க ஷேட்ரஸ் போட்டு வந்துட்டு கட்டுறேன். ஷேட்ரு போட்டாச்சு. இப்போ தான் பழிச்சிட்ருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட முதல் வீடு. வீடு கட்டிக்கிட்டோம் கைஸ். சின்னதாக ஸ்டார்டர் பேஸாக இருந்தது, ஒரு நல்ல டீசெண்டான பேஸாக கட்டியாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு பிடிக்கல, இதை உடச்சி எடுத்துட்றேன். ஓகே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டர் பேஸாக இதை கட்டியாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை விட பெருசாக ஒரு பேஸ் கட்டுறதுனா கமெண்ட் பண்ணுங்கள், கட்டிடலாம். ஓகேவா கைஸ்? பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணாடிக்குன்னு இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கண்ணாடிக்குன்னு ஒரு ஷேட்டர்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு பார்த்தீங்களா, ஆன் பண்ணிட்டேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கண்ணாடியில், அதனால தான். சரிங்க. இதெல்லாம் ஆன்வில்லு நான் செஞ்சது. இது லைட்டாக ஃபார்ம் பண்ண திங்ஸு. பெட்டு செஸ்ட்டுக்குள்ளே எதுவும் இருக்காது. இந்த செஸ்ட்டுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் அந்த செஸ்ட்டும் எதுவும் இருக்காது. இருங்க, பார்த்தீங்களா கண்ணாடி எவ்வளோ நீட்டாக இருக்கா, பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு, இருங்க. அதான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு ஃபுட்டே இல்லை அப்படின்னு வந்து இந்த செடியை பிடிச்சி தின்னுக்கலாம். நான் லைட்டாக ஹெல்த் ஏற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்தே மேலே இருக்கிற அந்த மெயின் முதல்ல இருந்த ஹவுஸுக்கு போகிறக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்துக்கிட்டிங்களா, மேலே வந்தாச்சா? இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான நிறைய பொருள் இருக்குது. இருங்க, இதை பூட்டிடுறேன். பூட்டியாச்சு. அவங்க திரும்ப கீழே போயிடலாம். கீழே போயிட்டு நான் உங்களுக்கு சிலதெல்லாம் காட்டணும். பார்த்தீங்களா, அடுத்து வந்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சீக்ரெட்டான பொருள். சிங்கிள் பிளேயரில் சீக்ரெட்டாக வைப்பேன், யாருக்கு மேலும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேரட் நிறையா போன் மீல் போட்டு ஃபார்ம் பண்ணதில் இவ்வளோ கிடச்சிருக்கு. அதை வச்சுருக்கேன். வளர்ந்துருச்சு. அதை ஃபார்ம் பண்ண திரும்ப கைஸ். இருங்க, திரும்ப ஒரு நிமிஷம், நான் பிரிட்ஜுக்கிட்ட திரும்ப போகிறேன். லைட்டாக கால் வந்துருச்சு, பேசிகிட்டு இருந்தேன். இறங்கி வாங்க, பிரிட்ஜுக்கிட்ட போகலாம். இந்த பிரிட்ஜை வந்து யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்து தான் கைஸ் கட்டினேன். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா? அதுக்கப்புறம் வாங்க, இதை வந்து ஃபிஷிங் பண்ணுறதுக்கான சும்மா இருக்கேன்னு சின்னதாக ஒரு போட் மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவே யூடியூப் பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன். மேலே இருக்கிறது சும்மா நானே என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள ஃபர்னஸு, செஸ்ட்டு, கிராஃப்டிங் டேபிள் எல்லாம் இருக்குது. சும்மா தான் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், வாங்க திரும்ப பேஸோட இன்னொரு சின்ன அப்டேட்டில் இருக்குது, அதையெல்லாம் பண்ணலாம். இப்போ என்னன்னா, இந்த வீடியோ கான்செப்ட்னா நெதர் போர்ட்டல் செய்கிறோம். நெதர் போர்ட்டல் செஞ்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் போடாதனால சின்னதாக என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். எனக்கே மறந்து போச்சு என்னென்ன செஞ்சு வச்சேன்னு. கேவ் எப்படி இருக்குன்னு மறந்து போச்சு. கீழே இருங்க, டைமண்ட் பிகாஸ் எடுத்துகிட்டு கேவுக்கு போனால் கரெக்டாகிடும். டைமண்ட் இதுக்குள்ளே டைமண்டா? கைஸ் பார்த்தீங்களா, ட்ரைடென்ட் கிடச்சி. ஒரு ட்ரைடென்ட் அடித்தேன். பெட்ராக்னால ஈஸியாக நம்மளுக்கு ட்ராப் பண்ணிட்டான். எனக்கு டைமண்ட் 22 இருக்குது. டைமண்ட் எடுத்துக்கலாம். டைமண்ட் எடுத்துகிட்டு ஐயோ அது பேர் என்ன, டைமண்ட் பிக்காஸ் செஞ்சுட்டு போகிறோம். அப்சூரியன் இது பண்ணுறோம், வரோம். அவ்வளோதான். இருங்க, டைமண்ட் பிக்காஸ் செஞ்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், டைமண்ட் பிக்காஸ் செஞ்சாச்சு. பார்த்துக்கிட்டிங்களா, வாங்க கீழே போகலாம். வாட்டர் பக்கெட் இருக்கு, மறந்துட்டேன் கைஸ். சரி வாங்க போய் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்டர் பக்கெட்டும் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருங்க, இங்கே ஒரு லாவா இருக்குது, அதுவும் ஃப்ளோவிங் லாவா. எனக்கு ஃப்ளோவிங் லாவா தேவையில்லை, லாவா பூல் தான் தேவை. இங்கே எங்கேயோ எனக்கு லாவா பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது கைஸ். அதை போய் பார்க்குறேன். இத்தனை சாம்பி இருக்கானு இனி போட்டு தள்ளிடுவோன்னு நினைக்கிறேன். இதில் வேறு நான் ஹெல்மெட் வேறு போடல. சரினா ஆர்மர் டக்குன்னு கம்மியாகுது. இப்போ தான் போட்டிருக்கேன். போட்டாச்சு. ஓகே கைஸ், வாங்க கீழே போகலாம். இங்கே தான் எங்கே லாவா பார்த்த மாதிரி இங்கே ஞாபகம் கைஸ். முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த போது கேவுக்கு மைனிங் போகும்போது நம்ம இங்கே லாவா பார்த்தோம் கைஸ். யாராவது ஞாபகம் இருந்துச்சா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானே மறந்துட்டேன். இங்கே இருக்குது. இங்கே ஃப்ளோயிங் லாவா இருக்குன்னா பக்கத்தில் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஃப்ளோயிங் லாவா இல்லை கைஸ், பக்கத்தில் இன்னொரு இருக்கு. அந்த சைடு வெளிச்சமாக இருக்குது, அங்கே தான் இருக்குது போல். எடுத்துப்போம், எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு. இங்கே லாவா பூல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ளோயிங் லாவா இல்லாமல் லாவா பூல் வந்து லாவா வந்துருந்துச்சுன்னா கீழே போய் பார்க்கலாம்.
கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. டார்ச் அதாவது ஓகே வாட்டர் பக்கெட் டார்ச்சு ப்ளேஸ் பண்ணுங்க. டார்ச் ப்ளேஸ் பண்ணியாச்சு. கீழே போகலாம். இருங்க, இந்த ஷேடர்ஸ் போட்டனால டார்ச் ரொம்ப க்ளோ ஆகுது கைஸ். கீழே லவா போட்டுருக்கு கைஸ். இதே தான் பார்த்துருக்கேன். ஏங்க கீழே மைண்ட் பண்ணி போகலாம் கைஸ். கீழே சேஃபாக வந்தாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா லவா புல்லுக்காக மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சேஃபான இடம் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு லவா மைண்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு இந்த லாவாலாம் முக்கியம் கைஸ். லாவா தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே தான் வந்து எடுக்கணும். அதனால எல்லாத்தையும் அப்சீரியனாக மாற்ற வேணும். இங்கே டக்குன்னு உடச்சிட்டு இங்கே இது வச்சிட்டோம்னா ரெண்டுமே அப்சீரியன். எப்போவுமே அப்சீரியன் மைண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்படியே வாட்டர் இருந்துக்கிட்டே மைண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா கீழே வந்து திரும்ப லாவா வந்துச்சுன்னா திரும்ப அது இதாயிடும். பார்த்தீங்களா கீழே லாவா இருந்திருக்கு கைஸ். அப்சீரியன் எல்லாத்தையும் எத்தனை தேவை மைண்ட் பண்ணிட்டு உங்களையே பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். எப்படியோ அப்சீரியன் மைண்ட் பண்ணியாச்சு. 12 அப்சீரியன் மைண்ட் பண்ணியிருக்கோம். இருங்க மேலே போகலாம் பொறுமையாக. ஆனால் நம்ம மேலே போகிறக்கு பார்த்து செஞ்சுட்டோம்னா திரும்ப வர கரெக்டாக இருக்கும். பாருங்க கீழே விட்டேன். இங்கே ஒரு நிமிஷம். இங்கே ஒன்று வச்சாச்சு. அங்கே மேலே போகலாம். நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு மேலே போயிடலாம் கைஸ். திரும்ப லாவா தேவைப்படும் போது கீழே வர கரெக்டாக இருக்கும். இதே வேறு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். கோஆர்டினேட்ஸை நைட்டி திரும்ப தேடுற மாதிரி ஆகி போயிடும். மேலே வந்தாச்சு. கைஸ் நான் வேறு மேலே பார்த்துட்டே மைண்ட் பண்ணுறதுனால கீழே பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது இல்லை. அதே ஒழுக்கமாக பார்க்கணும். இங்கே அடைச்சி விட்றலாம். கீழே ஒழுகாமல் இருக்கேன். ஓகே கைஸ் மேலே வந்தாச்சு. இப்போ மேலே போயிட்டு நம்ம நெதர் போர்ட்டல் செய்கிறோம். அதான் வேலை. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அது பேர் கிராவல் தேவை. அப்போ தான் ஃப்ளிண்ட் எடுக்க முடியும். எவனா அடிக்கிறான் கைஸ். தள்ளி விட்டான் கைஸ். ஜாம்பி நாயே. இப்படி கைஸ் இங்கே பிளாக் இருந்து அடிக்கிறான். பெட்ராக் பக்ராக் எல்லாம் ஒன்று தான். ஓகே வாங்க திரும்ப மேலே போகலாம். ஹெல்த் இல்லை கைஸ். ஹெல்த்து கொஞ்சம் லேட்டாக தான் ஏறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே பொறுமையாகவே போகலாம். ஓகே 1 2 கிராவல் கிடச்சிருச்சு கைஸ். இப்படியோ எப்போவோ போட்டு வச்ச கிராவல் போல் கரெக்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இங்கே இருந்தேன் விழுந்திருக்கும் போல். இங்கே ஒரே ஒரு கிராவல் எடுத்துகிட்டா போதும். நான் ஏன் ஒரே ஒரு கிராவல் எடுக்கிறேன்னா இந்த ஒரு கிராவலை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்றே ஒன்று வச்சா திரும்ப திரும்ப மைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்போயாவது ஒரு டைம் மாதிரி எப்படியா ஃபிலிம்ட்டு வந்துடும். அதுதான் சரிங்க. நான் எப்படி வந்தேன்னு மறந்து போச்சு. தேடி கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறேன். இருங்க இங்கடா இது வேலையே போக முடியல. மறந்து போச்சு கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு கேவுக்கு வந்து. இருங்க பார்க்கலாம். ஜாம்பி வேறு வரும். இது என்ன கட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே எப்படியோ மேலே வந்தாச்சு ஃபைனலாக. இருங்க நம்ம போயிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் போய் நம்ம வந்து நெதர் போர்ட்டல் செஞ்சிடலாம். ஸ்லீப் ஜாவா இருந்துச்சுன்னா குட் ட்ரீம்ஸ்னு வருமே. அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டில் கைஸ். நான் வந்து இப்போ என்ன பிளானில் இருக்கேன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள். என்னது ஸ்பைடர்மேன் 2 மார்வல் ஸ்பைடர்மேன் 2 அந்த கேம் பிளே போடலான்னு இருக்கேன். நீங்களே சொல்லுங்கள். இருங்க மேலே போயிட்டு ஃப்ளிண்ட்டுக்கு தேவையான அயன் எடுத்துக்கலாம். இந்த செஸ்ட்டில் ஸ்டோன் வைக்கிறது. ஃப்ளிண்ட் ஸ்டீல் செய்யலை தான் நீங்கள் டக்குன்னு செய்யணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செஞ்சுட்டு பார்க்குறேன். ஓகே கைஸ் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செஞ்சாச்சு. இப்போ எங்கேயும் பற்ற வைக்காம டீசெண்டாக அங்கே போகணும். பற்ற வச்சிட்டோம்னா வீடே இருந்துடும் ஃபுல்லாக உண்டுங்கிறதுனால. வாங்க நம்ம வந்து எங்கேன்னு பார்த்து வச்சுட்டோம் கைஸ் இடத்த. இந்த இடம் தான் கைஸ். 2 மரத்தோட சாப்ளிங்கும் எடுத்து நட்டு வச்சுட்டேன். வாட்டர் பக்கெட் ஊற்றி இங்கே இருக்கிற செடியெல்லாம் கிளியரும் பண்ணி விட்டேன். இங்கே வந்து கரெக்டாக ஒரு போர்ட்டல் செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். வாங்க போர்ட்டல் பில்டு பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து 2/3 தான் போர்ட்டல் பில்டு பண்ணுவாங்க. நான் 3/3 போர்ட்டல் பில்டு பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். திரும்பி இதை உடச்சிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இப்படியே கீழே உட்காந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அழிந்துருச்சு கேஷ். இந்த ஷீல்டு வச்சுட்டு உட்காரும் போது இந்த பெட்ராக்கில் அது கரெக்டாக காட்ட மாட்டேங்குது கேஷ். நான் அதெல்லாம் என்ன பண்ணிடுறேன், ஷீல்டு வச்சுருக்கேன்னா இல்லையானே தெரியாமல் போய் அடி வாங்கி நிறைய டைம் சேர்த்துட்றேன். என்னடா இது மரத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால ஒரே இதாக இருக்குது கேஷ். மரத்தொல்லையாக இருக்குது. இங்கே ஏதாவது பிளாக் இருக்கா? இந்த பிளாக்கும் இல்லை. மரத்தை உடச்சிட்டு மேலே ஏறிடலாம். ஒன்று சொல்லிட்டு டேட் இருக்கு. குட்டா ஐயோ. ஓகே ஒரே ஒன்று வச்சுட்டு எடுத்துடலாம் கைஸ். ஏன்னா நம்ம வந்து
வுட் வச்சா பார்க்க அழகாக இருக்காது. நான் நெதரில் போயிட்டு எங்கே ஸ்பான் ஆகிறனோ அந்த ஸ்பானில் வந்து ஏதாவது நல்ல பிளாக்காக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் எடுத்து வச்சிடுறேன் பேசாமல். அவ்வளோதான் கைஸ். 1 2 வச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம ஹோட்டல் பில்டு பண்ணியாச்சு. இப்போ டார்ச் பண்ணுறது மட்டும்தான் வேலை. மேலே இருக்கிறதையும் உடச்சி விட்ருவோம். அதையும் உடச்சி விட்டு அங்கேயே கலக்கட்டும். எடுக்க முடியாதா லீஃப்க்கு நடுவில்? ஓகே வாங்க டார்ச் பண்ணலாமா? டார்ச் பண்ணி வச்சு எப்பாடி எப்படியோ டார்ச் பண்ணியாச்சு. இப்போ நெதர்க்குள்ளே போகலாமா? வாங்க நெதர்க்குள்ளே போய் தான் பார்ப்போமே. இருங்க போவோம். போகுது 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 போகுது. போயிடுச்சு. கைஸ் இதுதான் நம்ம நெதர் ஸ்பானு. இந்த கீழே இருக்கிற பிளாக் கலர் பிளாக் வச்சா நல்லா இருக்கும். இதான் வைக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே கைஸ் இருங்க வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த இடத்த சுற்றி ஒரு சின்ன நெதர் போர்டை சுற்றி சின்ன பேஸ் மாதிரி கட்டிட்டு பார்க்குறேன். எப்படியோ கைஸ் பல டைம் செத்து நம்மளோட இதையும் செஞ்சாச்சு. இதையை சுற்றி ஒரு பேரியர் அட்டாக். இனிமேல் எவனும் அட்டாக் பண்ண மாட்டான்னு ஒரு நம்பிக்கை தான். வாங்க திரும்ப நெதர்லேருந்து மேலே என்னால் இருக்க முடியல ரொம்ப நேரம். அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செத்து பாருங்கள். ஸ்குவாடோட எழுத்தை பாருங்கள். ஸ்வாடோட எழுத்து. அந்த பிளாக் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கைஸ். 4 1 2 பார்க்க லைட்டாக அப்சூரியன் மாதிரியே இருக்குது. அதனால் வச்சிடலாம். இன்னொன்று இங்கே ஒன்று வச்சா கரெக்டாக முடிஞ்சிடும். அவ்வளோதான் கைஸ் வச்சாச்சு. இப்போ நீட்டாக இருக்குது. வாங்க இந்த வீடியோவை தூங்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு முடிச்சுக்கலாம். இப்படி காலையில் ஆகிற மாதிரி இருந்தால் இப்படியே முடிச்சிடலாம். எப்படி காலையில் ஆயிரும் எனக்கு தெரியும். இருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்னென்ன நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க இந்த நாயை போட்டு தெளிடுறேன். இல்லாட்டி வச்சு அடிச்சுட்டே கிடப்பேன் காலையில் ஆகிற வரைக்கும். இவனோட தாங்க தொல்லை. அடித்தாதான் நிறைய ஹார்ட் குறையுது. ஹார்ட் மூடில் வேறு இருக்குது. ட்ரைடென்ட் கொடுத்தானா அந்த ட்ரைடென்ட் இந்த ட்ரைடென்ட் கம்பைன் பண்ணால் நல்ல இது ஆகும். கொஞ்சம் ஹெல்த் ஆகும். அடா செத்து பார்த்தீங்களா கைஸ் எத்தனை ஹார்ட்டு? 1 2 3 5 ஹார்ட் குறைஞ்சிருச்சு இந்த நாயால். இந்த வீடியோ காலையில் ஆகுது கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் அன்டில் தென் பாய். சூரிய உதயம் எப்படி இருக்குது பாருங்க கைஸ். இந்த ஷேடர்ஸ் போட்டனால அவ்வளோ நல்லா இருக்கு கைஸ். மைன்கிராஃப்டோட பீஸ்ஃபுல்லாக. ஆனால் கை மட்டும் கொதிச்சிருது இந்த ஃபோன் மேலே. ஓகே கைஸ் பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சேஃபாக இருங்க.